நீதிபதி வீட்டில் எரிந்த நிலையில் பணம் கிடைத்தது தொடர்பான அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் குறித்த அமளியால் மாநிலங்களவையிலும் அலுவல் பாதிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆதரவளித்த அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு தொடங்குகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்த விடாமல் முட்டுக்கட்டை போடும் கேரளா. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஜூலை 16ஆம் தேதி குடமுழுக்கு. ரோப்கார் அமைக்கும் பணிகள் இந்த ஆண்டின் இறுதியில் தொடங்கும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. சென்னை மும்பை இடையேயான ஐபிஎல் போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்றதாக 11 பேர் கைது. 5 வழக்குகள் பதிவு செய்து 34 டிக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்த காவல்துறை. கோவை மதுக்கரை நேரு கல்லூரியில் மாணவர் தாக்கப்பட்ட விவகாரம். தாக்கிய 13 மாணவர்கள் விசாரணைக்காக பெற்றோருடன் கல்லூரியில் ஆஜர். சென்னை புழலில் கார் கண்ணாடியை உடைத்து 1,25,000 ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. புதுச்சேரியில் தலைமை பொறியாளர் கைது தொடர்பாக அமைச்சர் பதவி விலக கோரி முழக்கம். சபாநாயகர் இருக்கை முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ சிவா குண்டுக்கட்டாக வெளியேற்றம். பாஜகவிலேயே யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் கவனத்தை ஈர்க்க பேசுகிறார் ஹெச் ராஜா. ஆணவ படுகொலைக்கு காரணம் என குற்றம் சாட்டிய நிலையில் திருமாவளவன் பதிலடி. ஹெச் ராஜா அவர்களுடைய பேச்சை யாரும் இங்கே பொருட்படுத்துவதில்லை. சொல்லப்போனால் பிஜேபியிலேயே அவரை யாரும் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை. அவ்வப்போது இதுபோல ஏதாவது கவன ஈர்ப்புக்காக அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டு சுங்கச்சாவடிகளில் கடந்த 6 ஆண்டுகளில் 18,000 கோடி ரூபாய் கட்டணம் வசூல். 1,124 கோடி ரூபாயுடன் தேசிய அளவில் 8ஆம் இடத்தை பிடித்துள்ள தருமபுரி மாவட்டம் தொப்பூர் சுங்கச்சாவடி. விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், சைந்தவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணைக்கு பின்னர் ஒரே காரில் இருவரும் திரும்பிச் சென்றனர். மதுரையில் விருதுநகரைச் சேர்ந்த காவலர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. பங்குனி பிரதோஷத்தையொட்டி சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல மார்ச் 27 முதல் 4 நாட்கள் அனுமதி. மழை பெய்தால் அனுமதி மறுக்கப்படும் என வனத்துறை அறிவிப்பு. நாமக்கல்லில் வழித்தட பிரச்சினையில் வருவாய்த்துறை ஆய்வாளரின் கணவர் மீது தாக்குதல். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் தாக்கி விபத்து. கட்சி நிர்வாகி உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் துணை முதல்வரை துரோகி என விமர்சித்த காமெடியன் குனால் கம்ரா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை. முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் உறுதி. ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்ளும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். விசாகப்பட்டினத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டி.
தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 65,720 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லி நீதிபதி வீட்டில் எரிந்த நிலையில் பணம் கிடைத்தது தொடர்பான அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் குறித்த அமளியால் மாநிலங்களவையிலும் அலுவல் பாதிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆதரவளித்த அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு துணைகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த விடாமல் முட்டுக்கட்டை போடும் கேரளா. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஜூலை 16ஆம் தேதி குடமுழுக்கு. ரோப்கார் அமைக்கும் பணிகள் இந்த ஆண்டின் இறுதியில் தொடங்கும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. சென்னை மும்பை இடையேயான ஐபிஎல் போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்றதாக 11 பேர் கைது. 5 வழக்குகள் பதிவு செய்து 34 டிக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்த காவல்துறை. கோவை மதுக்கரை நேரு கல்லூரியில் மாணவர் தாக்கப்பட்ட விவகாரம். தாக்கிய 13 மாணவர்கள் விசாரணைக்காக பெற்றோருடன் கல்லூரியில் ஆஜர். சென்னை புழலில் கார் கண்ணாடியை உடைத்து 1,25,000 ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. புதுச்சேரியில் தலைமை பொறியாளர் கைது தொடர்பாக அமைச்சர் பதவி விலக கோரி முழக்கம். சபாநாயகர் இருக்கை முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ சிவா குண்டுக்கட்டாக வெளியேற்றம். பாஜகவிலேயே யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் கவனத்தை ஈர்க்க பேசுகிறார் ஹெச் ராஜா. ஆணவ படுகொலைக்கு காரணம் என குற்றம் சாட்டிய நிலையில் திருமாவளவன் பதிலடி. ஹெச் ராஜா அவர்களுடைய பேச்சை யாரும் இங்கே பொருட்படுத்துவதில்லை. சொல்லப்போனால் பிஜேபியிலேயே அவரை யாரும் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை. அவ்வப்போது இதுபோல ஏதாவது கவன ஈர்ப்புக்காக அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டு சுங்கச்சாவடிகளில் கடந்த 6 ஆண்டுகளில் 18,000 கோடி ரூபாய் கட்டணம் வசூல். 1,124 கோடி ரூபாயுடன் தேசிய அளவில் 8ஆம் இடத்தை பிடித்துள்ள தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் சுங்கச்சாவடி. விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணைக்கு பின்னர் ஒரே காரில் இருவரும் திரும்பிச் சென்றனர். மதுரையில் விருதுநகரைச் சேர்ந்த காவலர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. பங்குனி பிரதோஷத்தையொட்டி சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல மார்ச் 27 முதல் 4 நாட்கள் அனுமதி. மழை பெய்தால் அனுமதி மறுக்கப்படும் என வனத்துறை அறிவிப்பு. நாமக்கல்லில் வழித்தட பிரச்சினையில் வருவாய்த்துறை ஆய்வாளரின் கணவர் மீது தாக்குதல். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் தாக்கி விபத்து. கட்சி நிர்வாகி உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் துணை முதல்வரை துரோகி என விமர்சித்த காமெடியன் குனால் கம்ரா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை. முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் உறுதி.
ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்ளும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். விசாகப்பட்டினத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டி. தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 65,720 ரூபாய்க்கு விற்பனை.